அபியும் நானும், மொழி, என் பொம்மைக்குட்டி அம்மாவுக்கு, காதலுக்கு மரியாதை. இந்த மாதிரி வில்லனே இல்லாமல் படமெல்லாம் இனி வருமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். படத்தில் நம்மளை சிரிக்க வச்சுட்டு அப்புறம் அழுக வச்சு ஒரு ஃபீல் குட் மூவியாக படங்கள் இப்போ அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஒரு நல்ல படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. விலைவாசி உயர்வு காரணமாகவும் கடன் தொல்லைனாலும் ஒரு குடும்பத் தலைவன் தன்னோட குடும்பத்தை ஸ்ரீலங்காவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கள்ளப்படகு மூலமாக கூப்பிட்டு வருவார். அந்த குடும்பம் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் தான் இந்த படத்தோட கதை. அதை எவ்வளோ நகைச்சுவை ததும்ப கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்காரு அறிமுக இயக்குனர் அபிஷன் ஜீவிந்த். தேட்டரில் ஒரு 15-20 டைமு எல்லோரும் பயங்கரமாக சிரிக்கிற மாதிரி நிறையா காமெடிகள் இருந்துச்சு. எல்லாருமே சேர்ந்து அழுகிற மாதிரி ஒரு 4-5 இடத்துல நல்ல காட்சிகள் இருந்தது. காமெடியில் அந்த சின்ன பையனோட நடிப்பு, அந்த அவனுக்கு கொடுத்துருக்க காட்சிகள் எல்லாமே ரொம்ப ரசிகரமாக இருந்துச்சு. யோகி பாபுக்கு ஜெயிலருக்கு அப்புறம் இந்த படம் கொஞ்சம் காமெடி கை கொடுத்துருக்கு. படத்தில் ஒரு 4 இடத்துல லாஜிக் இடிக்குது. இருந்தாலும் படத்தோட கரு நல்லா இருக்கனால அதை மறந்துடலாம். கடைசியில் அன்பே சிவம் கிளைமேக்ஸ் மாதிரி ரெஃபரன்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ராதாமோகன் சாரையும் ஃபாசில் சாரையும் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு ஒரு மாற்றாக பல இயக்குநர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அபிஷன் ஜீவிந்தும் ஒருத்தராக இருப்பார்னு நான் நினைக்கிறேன். இசை சீன் ரோல்டன். அவர் தொடர்ந்து ஒரு இரைச்சல் இல்லாத இசையை கொடுத்துட்டு வராரு. அது ரொம்ப நல்லாயிருக்கு கேட்க. படத்தை குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக பார்க்கலாம். நன்றி. அதெல்லாம் நினைவு இருக்கா? போகிற வழியில் போலீஸ் எங்களை பிடிச்சதுண்டா, அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்? அப்பா தான் எங்களை கூட்டி கொண்டு வந்தாருண்டு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. முகத்தை பாமா வச்சுக்கொண்டு ஆள வேணும். அப்படி அப்பாவெல்லாம் போட்டு கொடுக்கக்கூடாது, விளங்குதா? ஓம்பா. வசந்தி, போகிற வழியில் தப்பி தவறி எனக்கு ஏதாவது ஆச்சுண்டால் இன்னொரு கல்யாணம் என்னால் பண்ண இயலாது. பண்ண சொல்லாதீங்க. போகிற வழியில் எனக்கு ஏதாவது ஆச்சுண்டா பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கிட்டு சொல்ல வந்தேன். ஓ, இதுகளை வச்சுக்கிண்டு கிளம்பலாமா? எஸ் டாடி.